உட்காருங்க. இங்க பாருங்கம்மா, இந்த கேஸ் சம்பந்தமா நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லலாம். உங்க மேல உள்ள குற்றச்சாட்டை மறுக்கிறீங்கன்னா காரணத்தோட சொல்லுங்க. இந்த கோர்ட் அதை நிச்சயமா கேட்கும். எப்படி இவ சொல்லுவா? என்ன காரணம் சொல்லுவான்னு தெரியலையே. எல்லாத்தையும் இவ தானே செஞ்சிருக்கா. இவளால நானும் இவ கூட சேர்ந்துகிட்டு கூட்டணி ஆயிட்டேனே. அம்மா அம்மா. அப்போ அந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மைதான் இல்லையா? ஆமா, நான் தான் செஞ்சேன். மேடம், நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கி விரும்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இது கோர்ட்டா இல்ல உங்க வீடா? சாரி மேடம். என்ன சாரி? அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மன்னிக்கிறது தானே நல்லது. அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்க கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை நிச்சயம்னு சட்டமே சொல்லுது. இங்க மன்னிப்புக்கெல்லாம் இடமே இல்ல. இங்க வந்ததாலதான் அவ தப்ப ஒத்துக்கிட்டா. அவ பண்ண தப்புக்கு என் வாழ்க்கையில இருந்தே அவளை விலக்கி வச்சு தண்டனை கொடுத்துருக்கேன். கோர்ட் நேரத்தை வீணடிச்சா தண்டனை உண்டு தெரியுமா? அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேன். ஆனா கேஸ் வாபஸ் வாங்கத்தான் நான் விரும்புறேன். சரி, நீங்க வாபஸ் வாங்கிடுறீங்க. அந்த டாக்டர் அவங்க எனக்கு உதவி பண்ணதான் கேஸ் கொடுத்தாங்க. முதல்ல அவங்கள உள்ள தள்ளணும். இங்க பாருங்க ராதிகா, ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா அதை சரி பண்ண வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அந்த தப்ப நானும் செய்வேன் முடிவெடுக்கிறது நல்ல தீர்வாகாது. புரியுதா? இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய உத்தரவிடுகிறேன். The court is adjourned.